பிறகு இந்த 3 லேயர்களுக்கும் கெமிக்கல் கம் கொண்டு ஒட்டப்பட்டு அழகான முறையில் பேக் செய்யப்பட்டு உங்க வீடுகளுக்கு கண்களுக்கு விருந்தா ஆடலாம் ஓடலாம் விளையாடலாம் அப்படின்னு விளம்பரம் செய்யப்படுது. தெரியாம தான் நிறைய பேர் வாங்கி பயன்படுத்துறாங்க. இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த பஞ்சை குளோரின் டை ஆக்சைடு கொண்டு ப்ளீச் செய்தார்கள் அல்லவா, அதை வெண்மையாக வாங்கி பழக்கப்பட்டவங்களுக்கு அதன் பரிசா ப்ளீச்சிங் ப்ராசஸ்ல பை ப்ராடக்டா ஒரு கெமிக்கல் தங்கியிருக்கு அப்படிங்கிறது தெரியாம போயிடுது. அதுதான் நம்ம முதல்ல பார்த்த டயாக்சின். டயாக்சின் மிக கூடிய நஞ்சு தான் அதுக்குள்ள தங்கியிருக்கு. அது எந்த அளவுக்கு கெடுதல்னா, டயாக்சின் ஹார்மோன்களை ஏமாற்றி உடலில் ஒரு செல்லுடைய நியூக்ளியஸ்குள்ள நுழைஞ்சு டிஎன்ஏ சீக்வன்ஸை தூண்டி விட்டுட்டு ஜீன்களையே மாற்றி அமைக்கும் வல்லமை பெற்றது அப்படிங்கிறாங்க உலக ஆராய்ச்சியாளர்கள். இப்போது சானிட்டரி நாப்கின் பயன்படுத்தும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பேராபத்துக்களை பார்க்கலாம். இந்த வீடியோ தொடக்க பகுதியில் டயாக்சினை பத்தி சொன்னேன் அல்லவா, அந்த டயாக்சின் தான் நம்ம பெண்கள் பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கின்களிலும் உள்ளது. சானிட்டரி நாப்கின் நீங்க யூஸ் பண்றப்போ அந்த பகுதியில் வைக்கப்போ அந்த டயாக்சின் அப்படிங்கிற ஒரு கொடிய நச்சு ரொம்ப ஈஸியா கருப்பை வாய் வழியே பெண்ணின் உடம்புக்குள் உள்நுழைஞ்சிருது. உள்நாடி நுழைஞ்ச அந்த டயாக்சின் கருப்பை, கருக்குழாய், கருமுட்டை பை இதெல்லாம் ரீச் ஆகி உடல் முழுக்க ஒவ்வொரு உறுப்புக்காக பரவி அது உடலுக்கு பயங்கரமான பாதிப்புகளை ஏற்படுத்த தொடங்குது. சோ இது நமக்கே தெரியாம நம்ம உடலுக்குள்ள நிகழும் இந்த விஷயம் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ இந்த டயாக்சின் எக்ஸ்போஸ் ஆன மனிதர்கள், பெண்களுக்கு அந்த முதல்ல நம்ம பார்த்த காட்டு விலங்குகளுக்கு என்னெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டதோ அதே நிலைமை தான் ஏற்படுது. இப்படி ஒரு பெண்ணின் உடலுக்குள் நுழைந்த டயாக்சின் 7 முதல் 11 ஆண்டுகள் வரை தங்கி இருந்து அந்த உடலை நாசமாக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸை ஏற்படுத்தும். சினைப்பையில் நீர் கட்டிகள், கருப்பை ஃபைப்ராய்டு கட்டிகள், கருக்குழாய் கட்டிகள், கருப்பை வாய் புற்றுநோய், தைராய்டு, கல்லீரல் வேலையில் மாறுபாடு, அரிப்பு ஏற்படுதல், வெள்ளைப்படுதல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள், ஸ்கின் டிசீசஸ், தோல் வியாதிகள் வரும். டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம், அதாவது திடீர் மரணம் கூட இதனால ஏற்படும். மன அழுத்தம், குழந்தையின்மை, மார்பக புற்றுநோய், கரு வளர்ச்சி சிதைவு, இன்னும் உலக அறிவியலாளர்களால் கண்டறியப்பட்ட பல பேராபத்துகள் இதுல இருக்கு. இப்போ நாப்கினால் உடல் பாதிப்பு மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கும் பெரிய ஆபத்தை உருவாக்கிட்டு இருக்கு. நாப்கினால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் தீங்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். நாப்கினை தூக்கி எறிந்து விடுகிறோம், ஆனால் அது மக்கி போக 500 முதல் 800 ஆண்டுகள் வரை ஆகும் அப்படிங்கிறது தெரியுமா? இது ஹைலி டாக்ஸிக் எமிஷன், அதாவது தொடர்ந்து நச்சை வெளியேற்றிட்டே இருக்கும். அது ஒரு நாப்கின் 4 பிளாஸ்டிக் கேரி பேக்கு சமம். ஒரு பெண் மாதம் 50 பிளாஸ்டிக் பேக்கை வெளியேற்றுகிறார். நம் நாட்டில் பெண்கள் ஒரு வருடத்திற்கு 7020 மில்லியன் நாப்கின்களை பயன்படுத்துறாங்க. இதுல உள்ள சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர் சாக்கடையை அடைச்சிடும். இன்று பலர் இந்த சானிட்டரி நாப்கின் எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம தூக்கி எறிஞ்சிருவாங்க. அது பல நூறு வருடங்கள் மண்ணில் இருந்து வியாதிகளை பரப்பி வரும். அதை எரிச்சுனா அதிலிருந்து நம்ம பார்த்த அந்த கொடிய நச்சான டயாக்சின் வெளியேறி நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூதங்களையும் சீரச்சிடும். இந்த வீடியோ மூலம் நம் பெண்கள் பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கின் எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னு எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. இதை பத்தி எதுவும் தெரியாம இன்னும் பல பெண்கள் நிறைய கடைகளில் விற்கக்கூடிய அந்த நச்சு ரசாயன சானிட்டரி நாப்கின்களை பயன்படுத்தி வராங்க. தற்போது 100 99 பெண்களுக்கு கருப்பை பிரச்சனை உள்ளது அப்படிங்கிறது ஊர்ஜிதமாயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவங்களுக்கே தெரியாது. இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த சானிட்டரி நாப்கின் அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் விரைவில் அதிக விழிப்புணர்வுடன் கூடிய தெளிவு நிறைய பேருக்கு வந்துடும். அதற்கான முன்னெடுப்பு சீக்கிரம் தொடங்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நன்றி, வணக்கம்.